அஸ்ஸலாமு வணக்கம் பிள்ளைகள். எங்களுக்கு தெரியும்னா 26th தியரி கிளாஸ்ல ஏன்னா யூனிட் 3ல சாண்டுங்கிற பகுதியில நாங்க 2வது கிளாஸ்ல நாங்க சந்திக்கிறோம். ஏற்கனவே ஒரு கிளாஸ் நடந்து முடிச்சாச்சு. நாங்க அடுத்து தொடர்ச்சியாக 2வது கிளாஸ்ல போன கிளாஸ்ல எளிமை இசை இயக்கம் தொடர்பாக நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஒரு இயக்கம் நல்லா கவனிங்க சரியா, ஒரு இயக்கத்தின் சமன்பாடு அதுல ஆர்முடுகளுக்கும் அதுல இடப்பெயர்ச்சிக்கும் இடையிலான தொடர்பு a7 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டு எக்ஸ். இந்த வடிவுல நாங்க எழுத இயலுமாக இருந்தால் அந்த இயக்கத்தை நாம என்ன சொல்றோம்னா எளிமை இசை இயக்கம் அல்லது எளிய இசை இயக்கம் யூஸ் பண்ணலாம். இதுல எக்ஸ்ங்கிறது இடப்பெயர்ச்சி, ஏங்கிறது ஆரம்பம். ரைட், ஓகே. இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னா இந்த எளிமை இசை இயக்கம்ங்கிற கதையே நாங்க ஒவ்வொரு இயக்கத்தை நான் சொல்லிட்டேன். இப்படி ஒரு இயக்கத்தை இப்படி ஒரு வடிவில் எழுத இயலுமாக இருந்தால் அதெல்லாம் எளிமை செய்யும். அப்படியான இயக்கங்களை நாங்க செலக்ட் பண்ணி கதைக்க போறோம். அதுக்கு முன்னால இதுக்கு தேவையான இன்னும் டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் சரியா சில பௌதிக கணியங்களை நாங்க அறிமுகப்படுத்தணும். தொடர்ச்சியாக இன்றைக்கு அந்த நிறுவல்கள் சமன்பாடுகளினூடாக நல்ல பாடம் அடிப்படை விஷயங்கள் கதைக்கப்படுற போது இதெல்லாம் நாங்க எடுத்துக்கிட்டு என்ன செய்ய போறோம், அடுத்தடுத்த பெரிய பகுதிக்குள்ள நாங்க வரப்போறோம். சரியா, ரைட், ஓகே. இப்ப நீங்க தலைப்பு போடுங்கடா, எளிய இசை இயக்கம் தொடர்பான பௌதீக கணியங்கள். தலைப்பு போடுங்க, எளிய இசை இயக்கம் தொடர்பான எளிய இசை இயக்கம் தொடர்பான பௌதீக கணியங்கள். எளிய இசை இயக்கம் தொடர்பான பௌதீக கணியங்கள். எளிய இசை இயக்கம் தொடர்பான பௌதீக கணியங்கள். ரைட், சரியா. சில பௌதீக கணியங்களை நாங்க இந்த இடத்துல அறிமுகப்படுத்த போறோம். அறிமுகப்படுத்தி போட்டு அவங்களுக்கு இடையிலான தொடர்புகளை நாங்க என்ன செய்ய போறோம்னா நிறுவலினதாக நான் கதைக்க போறோம். சரியா, இந்த கிளாஸ் கொஞ்சம் அவதானமாக பார்த்துக்கணும். நல்ல டைம் எடுத்து நாங்க செய்வோம், அவசரம் இல்லை. சரியா, ரைட், ஓகே. முதலாவது சரியா, நம்பர் 1 முதலாவது. இப்ப குட்டி தலைப்பு போடுங்க. நீங்க போட்டிருப்பீங்க எளிய இசை இயக்கம் தொடர்பான பௌதிக கணியங்கள் போட்டுட்டு இப்ப சின்ன தலைப்பாக நீங்க போடுங்கன்னா வீச்சம். சின்ன தலைப்பு போடுங்க, வீச்சம். வீச்சம் கேபிட்டல் இ, வீச்சம் கேபிட்டல் இ. குறியீடாக நாங்க கேபிட்டல் இ யூஸ் பண்ணுவோம். ரைட், எழுதுங்கடா, என்னென்னு கதப்போம். எழுதுங்க எழுதுங்க. ஓர் அலைவு இயக்கத்தில் உள்ள ஓர் அலைவு இயக்கத்தில் உள்ள எழுதுங்க. ஓர் அலைவு இயக்கத்தில் உள்ள எந்த ஓர் துணிக்கையினதும் எந்த ஓர் துணிக்கையினதும் ஓர் அலைவு இயக்கத்தில் உள்ள எந்த ஓர் துணிக்கையினதும் சமநிலை தானத்தில் இருந்து எந்த ஓர் துணிக்கையினதும் சமநிலை தானத்தில் இருந்து சமநிலை தானத்தில் இருந்து சமநிலை தானத்தில் இருந்து அதி உயர் இடப்பெயர்ச்சியானது அதி உயர் இடப்பெயர்ச்சியானது அதி உயர் இடப்பெயர்ச்சியானது அதி உயர் இடப்பெயர்ச்சியானது வீச்சம் எனப்படும். 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 ரைட், கீழே அடுத்த வரியில் எழுது. அடுத்த வரியில் எழுது. அடுத்த வரியில் எழுது. எளிய இசை இயக்கத்தில் எளிய இசை இயக்கத்தில் எளிய இசை இயக்கத்தில் உள்ள பொருளொன்றின் வீச்சம். எளிய இசை இயக்கத்தில் உள்ள பொருளொன்றின் வீச்சம். எளிய இசை இயக்கத்தில் உள்ள பொருளொன்றின் வீச்சம் நேரத்துடன் மாறுபடுவதில்லை. நேரத்துடன் மாறுபடுவதில்லை. நேரத்துடன் மாறுபடுவதில்லை.
சரி, ஓகே, பாப்போம். வீச்சம்னா என்ன கதைன்னு சொல்றேன். சரியா, அதுக்கு நான் சும்மா உதாரணம் காட்சி எளிய ஊசல். சரியா, நாங்க பயன்படுத்த போற எளிய ஊசல், அதுவும் ஒரு எளிமை இசை இயக்கத்தை ஆற்றுவார்ன்றத பின்னால நாங்க ப்ரூவ் பண்ணணும். அவர் ஒரு இயக்கம் எளிமை இசை இயக்கம் தான். இப்போதைக்கு நான் அதை உதாரணமாக எடுத்துக்கிறேன். நீங்க நம்புங்க, எளிய ஊசலும் ஒரு எளிமை இசை இயக்கம் தாண்டு நம்புங்க. அதை வச்சு நான் சில கதைகளை கதைக்க போறேன். அதுக்கு பிறகு நாம என்ன செய்ய போறோம்னா, அந்த எளிய ஊசலும் ஒரு எளிமை இசை இயக்கத்துலதான் இருக்காரு. அதுல இயக்கம் எளிமை இசை இயக்கம் தான்ங்கிறத நாங்க ப்ரூவ் பண்ணி என்ன செய்வோம்னா அந்த இடத்துல கதை. சரியா, ரைட், ஓகே. எளிய ஊசல்ங்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்க போன கிளாஸ்லயும் நாங்க பார்த்துட்டோம். சரி, ஓகே. இந்த இடத்துல ஒரு லேசான இலையில கட்டி தொங்க விட்டுருக்காங்க ஒரு துணிக்கு. சரியா, ரைட். இவரு சிறிய கோணத்தினூடாக, கவனமா இருக்கணும், வழித்தடையெல்லாம் புறக்கணிச்சிருக்கிறது இந்த இடத்துல. சரியா, வழித்தடை புறக்கணிச்சா வீச்செல்லாம் பார சக்தி இழப்புகள் இருக்காது. சரியா, நல்லா கவனிங்கடா. நாங்க ஒரு சிறிய ஒரு இடம்பெயர்ச்சி ஒன்று எடுத்துட்டு விட்டால், சிறிய ஒரு இடம்பெயர்ச்சி சிறிய கோணத்தினூடாக, இதெல்லாம் நிபந்தனைகள் இருக்கிறது. சிறிய கோணத்தினூடாக நாங்க அலைய விட்டால், சிறிய கோணத்தினூடாக நாங்க அலைய விட்டால் இது இப்படித்தான் அலைவார். அதே கோணம் இங்கே வரும். இதுவும் தீட்டாவா இருக்காது, இதுவும் தீட்டாவா இருக்காது. சரி, இயக்கம் அலைய விட்டீங்கன்னா இப்படி ஒரு இயக்கத்தை இது ஆற்று. சரி, இப்படி ஒரு இயக்கத்தை இவரை ஆற்றுவார். நான் இந்த புள்ளியை நான் கேபிட்டல் ஏன்னு எடுத்ததால நான் இதுக்கு பேரு கொடுத்தேன். சரியா, இது இந்த புள்ளிக்கு பேரு பி, இது கியூ, இது ஆர். சும்மா கதை. சரியா, ரைட், ஓகே. இப்ப இந்த துணிக்கு என்ன செய்யுதுன்னா, இதுதான் அந்த நிலையான ஒரு புள்ளி. வச்சதான் பாருங்க, சமநிலை தானம் நிலையான புள்ளியாக நாங்க இது சமநிலை தானம்ங்கிறதும், இதுல இந்த அலைவை நாங்க ஒரு நேர்கோட்டின் ஊடாக காட்டுங்க, நாங்க இப்படி காட்டலாம். சரியா, இப்படி காட்டலாம். அதே மாதிரி இவருக்கு இருக்கதே. சரியா, இந்த கிவுங்கிற புள்ளி நாங்க ஒரு சமநிலை தானமாக கருதி இதுல 6 வரைக்கும் இந்த துணிக்க போறாரு, இதுல பி வரைக்கும் போறாரு. இன்னைக்கு எங்களுக்கு தெரியும், இந்த துணிக்கை இந்த அதி உயர் உயரத்துல போய் சேர்ற டைம்ல இதுல வேகம் 0வா இருக்கு. வேகம் 0வா, இதுக்கு மேல இது உயர போறது. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுவும் v வந்து 0வா இருக்கும். இந்த இடத்துல v மேக்சிமம் இருக்கும். அதிதாள் புள்ளியில v மேக்ஸ், ரைட், ஓகே. நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. இந்த நிலையில தான் இவர் வேகம் 0வா இருக்கிற நிலை. அதாவது இவர் சமநிலை தானத்துல இருந்து இந்த துணிக்கை அடையக்கூடிய அதி உயர் இடப்பெயர்ச்சியை தான் நாங்க என்ன சொல்றோம், வீச்சம் சொல்றோம். அதான் நாம சொல்றோம் சமநிலை தான். இப்ப உதாரணத்துக்கு இந்த இதுக்குள்ள எல்லாம் வரும் துணிக்கிற நிலைகள். இப்ப இன்னைக்கு இந்த துணிக்கு இந்த திசையில இயங்கிட்டு வர இதுக்கு ஒரு நிலை வருது. இதுவும் சமநிலை தானத்துல இருந்து ஒரு இடப்பெயர்ச்சி எக்ஸுங்கிற இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு. ஆனா கதை அந்த துணிக்கையால அடையக்கூடிய அதி உயர் இடப்பெயர்ச்சி அலைந்து கொண்டிருக்கிற ஒரு துணிக்கை. நல்லா விளங்கிட்டு, ஒரு அலைவு இயக்கத்தின் போது ஒரு துணிக்கை அலைஞ்சிட்டு இருக்க, அந்த துணிக்கை அலைவின் போது அடையக்கூடிய மேக்சிமம் இடப்பெயர்ச்சியைத்தான் நாம என்ன சொல்றோம்னா வீச்சம் சொல்றோம். இந்த இடத்துல வழித்தடைய நாங்க புறக்கணிச்சு எந்த விதமான எனர்ஜியும் வேஸ்ட் இல்லை. நாங்க மட்டும் சொல்லுகிறது ஒரு அலைவும் எளிய ஊசலும் ஒரு சக்தியை சேமிக்கிற ஒரு இடம் தான். சரியா, நல்லா கவனி. அப்ப எந்த விதமான எனர்ஜி வேஸ்ட் இல்லை என்றால் நேரத்துடன் வீச்சம் எப்போதும் மாறும். பட் இடப்பெயர்ச்சி மாறுவா, வீச்சம் அந்த ஹை பெருமானம் எப்போதும் மாறாது. ரைட், கவனிங்கடா. வீச்சத்துக்கு அவன் கதைச்ச வரைவிலக்கணம், அது சார்ந்து அவன் நேரத்தோட மாறுற கதை சம்பந்தமா கதைச்ச விஷயங்களை நான் இந்த இடத்துல விஷுவலா காட்டி வச்சிருக்கேன். இந்த பகுதி விளங்கிட்ட எல்லாருக்கும் செப்டா விளங்கிட்டமா? ஆயிஷா, நான் பேசுறோட இடம். ரைட், ஓகே. இவ்வளவுதான் அந்த வீச்சத்துல கதை. இதெல்லாம் நாங்க என்னத்துக்கான இந்த பகுதிக்கு நீங்களை அறிமுகப்படுத்துவோம். இதெல்லாம் எங்க எங்களுக்கு பயன்பட போகுதுங்கிறது அடுத்த கட்டத்துல நாங்க முடிச்சுக்கலாம். சரியா, ரைட், ஓகே. அடுத்த தலைப்பு போட்டுங்கடா, மீடிரன் அல்லது அதிர்வெண். அடுத்த தலைப்பு போடுங்க, மீடிரன் அல்லது அதிர்வெண். ரைட், பிராக்கெட்ல f சிம்போல் f யூஸ் பண்றேன்.
ஸ்மால் எஃப் யூஸ் பண்றோம். மீடிரன் அல்லது அதிர்வெண் எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. எந்த ஒரு துணிக்கையும் எந்த ஒரு துணிக்கையும் எந்த ஒரு துணிக்கையும் ஒரு செகண்டில் ஆற்றும் எந்த ஒரு துணிக்கையும் ஒரு செகண்டில் ஆற்றும் எந்த ஒரு துணிக்கையும் ஒரு செகண்டில் ஆற்றும் அலைவுகளின் எண்ணிக்கையாகும். எந்த ஒரு துணிக்கையும் ஒரு செகண்டில் ஆற்றும் அலைவுகளின் எண்ணிக்கையாகும். சரியா? ஒரு செகண்ட்ல ஆற்றக்கூடிய அதிர்வுகளின் எண்ணிக்கைன்னு கதைச்சாலும் சரி, அலைவுகளின் எண்ணிக்கைன்னு கதைச்சாலும் சரி, எல்லாமே ஒரே மீனிங் தான் கதைக்க போறது. அதைத்தான் மீடியம் சொல்லுது. பட் நல்லா கவனிங்க. எங்களுக்கு தெரியும், நாங்க அந்த கோண வேகம் ஒமேகா, கோண அதிர்வெண் நாம அதை கதைக்கிறது எங்களோட எளிமை இயக்கத்துல a சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டு எக்ஸ். நல்லா கவனிங்க. a சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டு எக்ஸ். இந்த கோண வேகத்துக்கும் அதிர்வெண்ணுக்கும் மீடியன் அதிர்வெண்ணுக்கும் இடையில ஒரு தொடர்பு ஒன்று. இந்த கோண அதிர்வெண்ணுக்கும் எஃப்க்கும் இடையில ஒரு தொடர்பு, ஒமேகாவுக்கும் எஃப்க்கும் இடையில ஒரு தொடர்பு. நாங்க வளமையாக இதை பயன்படுத்திக்கிட்டே வரப்போறோம். சரி, இதை நாங்க என்ன செய்ய போறோம்? வளமையா பயன்படுத்திட்டு வரப்போறோம். நல்லா கவனி. அந்த தொடர்பு யாரால தரப்படும்னா ஒமேகா சமன் 2πf சமன்பாடு. நாங்க படிச்சிருக்கோம். நான் சொல்ல விஷயம் இது எங்க இருந்து வந்தங்கிற கதை எல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க எங்க வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கத்துல படிச்சிருக்கீங்க. ஒரு துணிக்கை சீரான கோண வேகத்துல வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது, சுழற்சி இயக்கத்தை பார்க்கும்போது அலைவு காலம் t சமன் 2π over ஒமேகான்னு படிச்சிருப்பீங்க. சரியா? எனவே ஒமேகா சமன் 2π over t. பட் 1 over t தான் நம்ம f ன்னு சொல்றோம். அதிர்வெண்ணுங்கிறது அடைவு காலத்தின் நிகழ்மார் 1 over t தான் f. பட் இதுல கொண்டு போய் 1 over t f போட்டீங்கன்னா ஒமேகா சமன் 2πf ன்னு வரும். பட் இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் அறிமுகமான விஷயங்கள். இப்போதைக்கு அதிர்வெண்ணுக்கு கீழே இந்த சமன்பாடை எழுதி பாக்ஸ்ல காட்டிக்கங்க. நாங்க இதெல்லாம் பயன்படுத்த ஒமேகா சமன் 2πf. நோட் பண்ணி முடிஞ்சாடா? அத பாக்ஸ்ல காட்டுங்க. ஒமேகா சமன் 2πfங்கிறத பாக்ஸ்ல காட்டுங்க. ஒமேகா சமன் 2πfங்கிறத பாக்ஸ்ல காட்டுங்க. ஒமேகா சமன் 2πf. சிப்னா நோட் பண்ணியாச்சா? ஐசா நோட் பண்ணிட்டீங்களா? ஒமேகா சமன் 2πf. ரைட், ஓகே. அடுத்த தலைப்பு போடுங்கடா. ஆவர்த்தன காலம். ஆவர்த்தன காலம் அல்லது அலைவு காலம் சொல்லும். அலைவு காலம் கேபிட்டல் T. ஆவர்த்தன காலம் அல்லது அலைவு காலம். ஆவர்த்தன காலம் அல்லது அலைவு காலம். எழுதுங்க எழுதுங்க. எந்த ஓர் துணிக்கையும் எந்த ஓர் துணிக்கையும் எந்த ஓர் துணிக்கையும் ஒரு பூரண அலைவை எந்த ஓர் துணிக்கையும் ஒரு பூரண அலைவை ஆற்ற எடுக்கும் நேரமாகும். பூரண அலைவை ஆற்ற எடுக்கும் நேரமாகும். பூரண அலைவை ஆற்ற எடுக்கும் நேரமாகும். ரைட், ஓகே. நான் சொல்ல விஷயத்தை நான் கீறினப்படுதை நான் கதைக்கிறேன். பூரண அலைவுங்கிறது என்ன அர்த்தம்டா? இப்ப நம்ம பீல இருந்து கதைக்கினே நல்லா கவனம். பூரண அலைவுங்கிறது யாருடா? இந்த துணிக்கு பீல இருந்து கியூக்கு போய் திரும்ப கியூல இருந்து ஆருக்கு போய்
திரும்ப ஆர்ல இருந்து கியூக்கு வந்து அதே போல கியூல இருந்து திரும்ப பிக்கு வருமாக இருந்தால் இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்டா முழு அலைவுன்னு சொல்றது. இதுக்கான நேரத்தை தான் அலைவு காலம். ஒரு எளிமை இயக்கத்துல அலைவு காலம்ங்கிறது அவர் பூரண அலைவை ஆற்றெடுக்கிற நேரம். இப்ப நாங்க அந்தத்துல இருந்து கதைக்க முடியல. இப்போ உதாரணம் நாம இங்க பாருங்க, கியூல இருந்து கதைக்கணும், கியூல இருந்து கதைச்சா கியூல இருந்து ஆறுக்கு போய் ஆறுல இருந்து திரும்ப கியூக்கு வந்து திரும்ப கியூல இருந்து பிக்கு போய் திரும்ப பில இருந்து கியூக்கு வரும். இதுதான் நம்ம என்ன சொல்றா பூரண அலைவுன்னு சொல்றோம். பூரண அலைவு. இதுக்கான நேரம் பூரண அலைவு காலம், ஆவர்த்தன காலம் அல்லது அலைவு காலம் சொல்றது. அவன் எந்த ஒரு துணிக்கையும் ஒரு பூரண அலைவை ஆற்றெடுக்கிற நேரமா. சரியா? ரைட். இந்த அலைவு காலம் தொடர்பாக சமன்பாடு தெரிஞ்சிருக்கீங்கன்னா E சமன் 1/f இந்த சமன்பாடு தெரியணும். நாங்க இதெல்லாம் பயன்படுத்த போறோம். அதே மாதிரி ஒமேகாக்கும் அலைவு காலத்துக்கும் இடையிலான தொடர்பாடு இதுவும் தெரிஞ்சிருக்கணும். T சமன் 2π/ஒமேகா. இந்த ரெண்டு சமன்பாடுகளை நோட் பண்ணி இருங்க. பாப்போம். இவன் என்ன அலைவு இயக்கத்தை கதைச்சிட்டு வட்ட இயக்கத்துல பயன்படுத்தின சீரான கோடு வகுத்துல ஒரு துணிக்கை வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது அதுக்குரிய அலைவு காலமாக T சமன் 2π/ஒமேகாங்கிற ஒன்று நாங்க அங்க கதைச்சிருக்கோம். இதை கொண்டு வந்து ஏன் இந்த இடத்துல அலைவுக்கு யூஸ் பண்றாங்க, ஒரு முழு அலைவுக்கு ஏன்ங்கிற கதையெல்லாம் அடுத்த நிறுவலினூடாக நாங்க புரிஞ்சு கொள்ள போறோம். பாருங்க எப்படி அந்த பாடங்களுக்கு இடையில தொடர்பு கொண்டு வர போறோம். சரியா? ஒரு அலைவுக்கான நேரம் T சமன் 2π/ஒமேகா தான். அதுல மாற்றுக்கிறதுல அது ஏன் நீங்க புடிச்சுக்கீங்க. இந்த கிளாஸ்லயே விளங்கிடுது. T சமன் 1/f. இந்த ரெண்டு சமன்பாடை காட்டி பாக்ஸ்ல காட்டு பிடிச்சுக்கலாம்டா. பிசிக்ஸ் பெரிய ஒரு கதை அல்ல, தெளிவாக விஷயத்தை புடிச்சு கொள்ளணும். சரியா? T சமன் 2π/ஒமேகா, T சமன் 1/f. சரி, ஓகே. the last one. இப்போதைக்கு எங்களுக்கு தேவையான பௌதிக கணிதத்துல கடைசி பகுதிக்கு வந்துட்டீங்க. சரியா? ரைட். எழுதுங்கடா. எளிமை இசை இயக்கத்தின் சக்தி. the last one. அடுத்த குட்டி தலைவர். எளிமை இசை இயக்கத்தின் சக்தி. கேபிட்டல் E. புரியுது? எளிமை இசை இயக்கத்தின் சக்தி. கேபிட்டல் E. எளிமை இசை இயக்கத்தின் சக்தி. கேபிட்டல் E. சரியா? ரைட். இப்ப அதை கதைக்கிறதுக்கு முன்னால நான் திரும்ப அந்த எளிமை இசை சொல்றது இதுக்கு இருக்கிறேன் கொஞ்சம் தெளிவா கதைக்கிறதுக்காக வேண்டி. சரியா? எளிய ஊசல்ல இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச எளிமை இசை இயக்கமா இது வரைக்கும் வச்சுக்கணும். மறு ஐங்கெல்லாம் நான் நிறுவ போறோங்கிறத பார்ப்போம். சரி, நான் உங்கள்ட்ட கதைக்க விஷயம் தான் இந்த சமநிலை தானம். இந்த அதிதால் புள்ளியை நாங்க பூச்சி அழுத்த சக்தி மட்டமாக நம்ம தருவோம். சரியா? பூச்சி அழுத்த சக்தி P சமன் 0. இன்னும் நீங்க கூட்டமே சரியா? இதை நாம எடுத்துக்குவோம். இப்ப இந்த சக்தி மட்டத்துல இருந்து இவர வீச்சத்துல அதி உயர் புள்ளி இந்த புள்ளிக்கு வந்த சந்தர்ப்பத்துல இவர ஹைட்டை நான் எச்சுன்னு எடுத்துக்கிறேன். இவர ஹைட்டை நான் எச்சுன்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இவர வேகம் 0. இவர வேகம் 0. இந்த இடத்துல V மேக்சிமம். ஓகே. சில விஷயத்த நல்லா கவனிங்க. இதெல்லாம் படம் இருக்கிறது. நீங்க முதலாவது என்ன செய்யுங்கடா, எளிமை இயக்க சக்தி எனர்ஜி கேபிட்டல் ஈடு போட்டுட்டு கீழே ஸ்டால் எழுதுங்கடா. எந்த ஓர் இயக்கத்திலும் எழுதுங்க. எந்த ஓர் இயக்கத்திலும் விரைய விசைகள், அதாவது எதிர் விசை, இயக்கத்துக்கு எதிரான விசை, விரைய விசைகள் எந்த ஓர் இயக்கத்திலும் விரைய விசைகள் இல்லாத போது மொத்த பொறிமுறை சக்தியானது, நாங்க பொறிமுறை சக்தின்னு எங்க மெக்கானிக்ஸ்ல கதைச்ச கதைதான் இயக்க சக்தி அழுத்த சக்தியும் கதைக்கிறது. ரைட், ஓகே. சரியா? எந்த ஒரு இயக்கத்திலும் விரைய விசைகள் இல்லாத போது மொத்த பொறிமுறை சக்தியானது
இயக்கப்பாட்டு சக்தியினதும் அழுத்த சக்தியினதும் இயக்கப்பாட்டு சக்தியினதும் அழுத்த சக்தியினதும் கூட்டுத்தொகையாகும். அழுத்த சக்தியினதும் கூட்டுத்தொகையாகும். அழுத்த சக்தியினதும் கூட்டுத்தொகையாகும். இச்சக்தி நேரத்துடன் மாறுபடாது. இச்சக்தி நேரத்துடன் மாறுபடாது. இச்சக்தி நேரத்துடன் மாறுபடும். அவன் என்ன சொல்றான் கவனிங்கன்னா, இவர ஒரு எளிமை இயக்கத்துல அந்த துணிக்கை கொண்டுள்ள மொத்த சக்தி எனர்ஜி யாரால தரப்படுமா? எப்போதும் K+Uக்கு சமனாய். இந்த கேங்கிறது இயக்க சக்தியை குறிக்குது, இயக்க சக்தி. அதே போல யூங்கிறது அழுத்த சக்தி. சரியா? இரண்டுதான் கேட்ச் வச்சிருக்கேன். அதாவது என்னண்டா, இப்ப இந்த துணிக்கையை நான் இந்த இடத்துல எடுக்கிறேன். அதி உயர் இடப்பேச்சுல வீச்சத்துல நான் அந்த துணிக்கையை கருதினா அங்க இருக்கிற வேகம் 0. எனவே இயக்க சக்தி 0. அங்க யாரு மட்டும் இருப்பாருன்னா அழுத்த சக்தி மட்டும்தான் இருப்பார். நான் சும்மா சொல்றேன். சரியா? இந்த இடத்துல இந்த துணிக்கை கொண்டுள்ள எனர்ஜி, மொத்த டோட்டல் எனர்ஜியும் யூவா தான் இருக்க போற. இந்த யூ 50 ஜூல் வச்சுக்கோமே. இந்த அழுத்த சக்தி 50 ஜூல். அங்க இருக்கிற மொத்த சக்தியே அழுத்த சக்தியா தான் இருக்குது. அந்த அழுத்த சக்தி 50 ஜூல் எடுத்துக்கும். எப்ப இந்த இடத்துக்கு வர இந்த அதித்தாள் புள்ளியில வந்தா இது பூஜ்ய அழுத்த சக்தி மட்டம். எனவே அழுத்த சக்தி 0. பட் இந்த இடத்துல இருக்கிற எனர்ஜி யாருக்கு சமனா இருக்குன்னா மொத்தமாகவே இயக்க சக்தியா தான் இருப்பாரு. ஆனால் அதுல பருமன் 50 ஜூல் தான். எந்த விதமான சக்தியில இப்ப இடையில ஒரு புள்ளியை நம்ம கருது. சரியா? இடையில ஒரு புள்ளியை நான் கருத போறேன். இந்த இடத்துக்கு இந்த துணிக்கை வார இந்த பூஜ்ய அழுத்த சக்தி மட்டத்துல இருந்து இவர் H1 ஹைட்ல இருக்காரு வச்சு, H1 ஹைட்ல இருக்காரு. அப்படின்னா இந்த நிலையில இந்த துணிக்கைக்கு உயரமும் இருக்குது. இதுவரைக்கும் இது இயங்கணும்டா இந்த இடத்துல வேகமும் இருக்குது. அப்ப இந்த இடத்துல இருக்கிற மொத்த எனர்ஜியை நான் கதைச்சா யாரால தரப்படும்டா அங்க இருக்கிற இயக்க சக்தி K1 பிளஸ் அங்க இருக்கிற அழுத்த சக்தி U1. இவங்க 2 பேரையும் கூட்டினாலும் 50 ஜூல் தான். நான் இந்த இடத்துல U எடுத்துட்டு இந்த இடத்துல U போடையல. அங்க U மட்டும் 50 ஜூல். இங்க U போட்டீங்கன்னா 50 ஜூல் வர K1 0. அழுத்த சக்திட பருமன் மாறி இருக்கு, இயக்க சக்திட பருமன் மாறி இருக்கு. ஆனால் டோட்டல் எனர்ஜி, அந்த உடல் கொண்டிருக்கிற மொத்த சக்தி எப்பயுமே மாறாது. புற விசைகள் தாக்காத விடும். எனர்ஜி பர்ஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வழிகள் இல்லைண்டா. அங்க வழித்தடை எல்லாம் இருக்கப்படாது, ஒரு ஆய்வு எல்லாம் இருக்கப்படாது. இப்படியாக இருந்தால் அந்த அலைவு இயக்கத்துல மொத்த சக்தி எப்பயுமே மாறாது. ரைட்? நீங்க எழுதின ஸ்டார் பாயிண்ட்ஸ் கீழே E சமன் K+U. சிப்னா செலவாகும். நான் இந்த மொத்த எனர்ஜி மாறாது எளிமை இயக்கத்துல எளிய ஊசல வச்சு கதைச்ச விஷயங்கள் எல்லாம் விளங்கிட்டாடா? ரைட், ஓகே. நீங்க E சமன் K+U போட்டு அந்த பாக்ஸ்ல காட்டிட்டு இது ரெண்டையும் காட்டி விடுங்க. K இயக்க சக்தி, Uங்கிறது அழுத்த சக்தி. எழுதிட்டு கீழே ஸ்டார்ல எழுதுங்க. அவரு கீழே தான் இதை நோட் பண்ணிட்டு இனி ஸ்டார்ல எழுதுங்க. அதே சக்தி கீழே தான் எழுதுங்க. ரைட், மாற்றத்தை நம்ம கதை இங்க கதைச்சிருக்கிற மாற்றத்தை நான் அங்க கதை. ரைட், எழுதுங்கடா. ஆனால் எழுதுங்க. ஆனால் இச்சக்திகள் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாறிக்கொண்டிருக்கும்.
ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாறிக்கொண்டிருக்கும். ரைட், தொடர்ந்து எழுதுங்கடா. இடப்பெயர்ச்சி உயர்வாக இருக்கும் போது எழுது. இடப்பெயர்ச்சி உயர்வாக இருக்கும் போது இடப்பெயர்ச்சி உயர்வாக இருக்கும்போது வீச்சத்துல இருக்கும்போது இடப்பெயர்ச்சி உயர்வாக இருக்கும்போது இயக்கப்பாட்டு சக்தி பூஜ்ஜியமாகவும் இயக்கப்பாட்டு சக்தி பூஜ்ஜியமாகவும் இயக்கப்பாட்டு சக்தி பூஜ்ஜியமாகவும் அப்போது எழுதுங்க. அப்போது அழுத்த சக்தி அப்போது அழுத்த சக்தி அப்போது அழுத்த சக்தி மொத்த சக்திக்கு சமமாகவும் இருக்கும். அப்போது அழுத்த சக்தி மொத்த சக்திக்கு சமமாகவும் இருக்கும். அப்போது அழுத்த சக்தி மொத்த சக்திக்கு சமமாகவும் இருக்கும். ரைட், ஓகே. நான் மத்த கதைக்கெல்லாம் அதை நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா சமநிலை தானத்துக்கு வந்துட்டாருண்டா, அதிதாள் புள்ளிக்கு வந்துட்டாருண்டா, மொத்த சக்தி அவ்வளவும் இயக்க சக்தியாக கன்வெர்ட் ஆயிருக்கும். பட் அழுத்த சக்தி 0 இருக்கும். அதி உயர் இடப்பெயர்ச்சியில அழுத்த சக்தி மேக்சிமம், அதிதாள் புள்ளியில இயக்க சக்தி மேக்சிமம் இருக்கு. பட் டோட்டல் எனர்ஜி எப்பயுமே 50 ஜூல் 100 ஜூல் அதுல பர்மனன்ட் மாறும். ரைட், ஓகே. இப்ப கவனிங்கடா, எங்கட இந்த எளிமைசை இயக்கத்துல எங்களுக்கு தேவையான பௌதிக கணியங்களை நாங்க அறிமுகப்படுத்திட்டோம். அடுத்து மிக முக்கியமான ஒரு கருத்துல நானும் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். இந்த எளிமை இசை இயக்கம்ங்கிறது மாறும் ஆர்முடுகள் தொடர்பான ஒரு இயக்கம். எஸ், நாங்க எங்கட மெக்கானிக்ஸ்ல மாறா ஆர்முடுகளுடைய இயக்கத்தின் போது பயன்படுத்தக்கூடிய மாறா ஆர்முடுகளின் இயக்கத்தின் போது நாங்க பயன்படுத்தக்கூடிய மாறா ஆர்முடுகளின் போது நாங்க பயன்படுத்த கொஞ்சம் ஹலோ சரி கவனிங்க. இந்த மாறா ஆர்முடுகளின் போது நாங்க பயன்படுத்தக்கூடிய இயக்க சமன்பாடுகளை நாங்க மெக்கானிக்ஸ்ல அறிமுகப்படுத்திருக்கோம். ஏன்னா அங்க வேகத்துக்கும் நேரத்துக்கும் இடையிலான தொடர்பு, ஆர்முடுகளுக்கும் இடப்பெயர்ச்சி, இப்படி எல்லாம் கதை இருக்குது. நாங்க எப்படி இப்போ உதாரணத்துக்கு V சமன் U star AT, அதே போல S சமன் UT plus half AT square, V வர்க்கம் சமன் U வர்க்கம் plus 2AS, அதே போல S சமன் V plus U இன்கள் 2 into T, அதே மாதிரி Sn சமன் U plus half A 2n minus 1. இப்படி இயக்க சமன்பாடு எங்களை ஞாபகம் இருக்கணும். என்ன ஞாபகம் இது Sn சமன்பாடு, எண்ணாம் செகண்டில் அடைந்த இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு. இப்படி இயக்க சமன்பாடுகள் எல்லாம் நீங்க பயன்படுத்தணும்னா மிக முக்கியமான ஒரு கதை, அந்த நீங்க பயன்படுத்துற பாயிண்ட்க்கு இடையில ஆர்முடுகள் மாறக்கூடாது. அப்ப ஆர்முடுகள் மாறாத இடத்துல நாங்க பயன்படுத்தக்கூடிய இயக்க சமன்பாடுகளை நாங்க மெக்கானிக்ஸ்ல அறிமுகப்படுத்தியாச்சு. இப்ப இங்க வாங்க, நாங்க படிச்சுட்டு இருக்கிற இந்த இயக்கம் மாறும் ஆர்முடுகளுடனான இயக்கம். எவ்வாறு? இடப்பெயர்ச்சி மாற மாற ஆர்முடுகள் பருமனும் மாற போறாங்க, ஆர்முடுகளும் மாற போகுது. பட் ஆர்முடுகள் எப்போதும் சமநிலை தானத்தை நோக்கி இருக்கும். திசையில மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு காவில மாற்றம் உண்டு வாரண்டா, பருமன் மட்டும் மாறினாலும் காவில மாற்றம் வரும், திசை மட்டும் மாறினாலும் காவில மாற்றம் வரும். அதோட சேர்த்து பருமனும் திசையும் மாறினாலும் காவில மாற்றம் வரும். அப்ப ஆர்முடுகள்ங்கிறது ஒரு காவி, திசையில மாற்றம் இல்லை, அது எப்போதும் சமநிலை தானத்தை நோக்கித்தான் இருக்கும். எளிமையை செய்ய சமநிலை தானத்தை நோக்கித்தான் ஆர்முடுகள் இருப்பாங்க, அதுல மாற்றுக்கிறதே இருக்கு. ஆனால் அதுல பருமன் மாறுறதால ஆர்முடுகளும் மாறுது. எனவே எளிய இசை இயக்கம் ஒரு மாறும் ஆர்முடுகளுடனான இயக்கம். அப்ப மாறும் ஆர்முடுகளுடனான இயக்கத்துல இயக்க சமன்பாடுகளை நாங்க பயன்படுத்தலாமான்னு கேட்டா, இந்த இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்தலாமான்னு கேட்டா இல்லை.
அப்ப இவங்களுக்கு நாங்க என்னத்தை கொண்டு வரோம்? இங்க வேகம் இருக்குது, இங்க விட பேச்சு இருக்கிறது, இங்க நேரம் இருக்குது, இங்க வீச்சை விட பேச்சு எல்லாம் கதைக்காங்க. அப்ப இவங்களுக்கு இடையில தொடர்புகளை நாங்க எப்படி கதைக்கிறது? ரைட், ஓகே. அதுக்கான இயக்க சமன்பாடுகளை நாங்க இப்ப கதைக்க போறோம், அதை நிறுவி எடுக்க போறோம். சரி, அதுலதான் நாங்க கீசமன் 2π ஒமேகா எங்க இருந்தெல்லாம் வருது, இதுக்கு நாங்க எப்படி யூஸ் பண்ணலாம் கதையை தான் நாங்க கொண்டு வர போறோம். சரியா, ரைட். இங்கே கவனிங்க, நான் உங்கள்ட்ட ஒரு கதைன்னு சொல்லிட்டேன். அதாவது நீங்க எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்கள இந்த வடிவத்துல உங்களால எழுத ஏழுமாக இருந்தால், அது யாராக இருந்தாலும் சரி, எழுத ஏழுமாக இருந்தால் அவங்க எல்லாரும் எளிய இசையக்கம் தான், எளிய இசையக்கம் தான். ரைட். எங்கட முதலாவது இயக்கம், சரியா, நாங்க நிறுவ போறோம். நாங்க ஒவ்வொரு இயக்கங்களை நிறுவத்தான் போறோம். அந்த இடத்துல அதை நாங்க எளிமை இசையக்கம் ப்ரூவ் பண்ணத்தான் போறோம். அந்த வகையில நான் முதலாவது ஒரு ஆளை எடுத்து நிறுவ போறேன். அவரினூடாக சமன்பாடுகளையும் நாங்க கதைக்க போறோம். பாருங்க, அந்த இயக்கமும் ஒரு எளிமை இயக்கம் தான்ங்கிறத நாங்க கொண்டு வரணும். சரியா, ரைட், ஓகே. இப்ப தலைப்பு போடுங்கடா. முக்கியமான ஒரு தலைப்பு, அதாவது எங்கட இந்த சப்ஜெக்டுக்குள்ள வந்த உடனே கதைக்க போற மிக முக்கியமான ஒரு இடம். தெளிவாக இந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க, தெளிவாக இந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. ரைட், தலைப்பு போடுங்கடா. வட்ட இயக்கத்தின் தலைப்பு போடுங்க. வட்ட இயக்கத்தின் வட்ட இயக்கத்தின் வட்ட இயக்கத்தின் வட்ட இயக்கத்தின் வட்ட இயக்கத்தின் எரியம். நல்ல வேர்டு எழுதுங்களா? எரியம். கதைக்கு அவசரப்பட வேணாம், என்ன மெக்கானிக்ஸ் அறியுமோ? ரைட், அந்த கதையில இல்ல வரட்டும். வட்ட இயக்கத்தின் எரியம், வட்ட இயக்கத்தின் எரியம் ஓர் எளிய இசை இயக்கம் என காட்டல். சரியா, எழுதுங்க. ஒரு வட்ட இயக்கத்தின் எரியம், ஒரு வட்ட இயக்கத்தின் எரியம் ஓர் எளிய இசை இயக்கம் என காட்டல். எளிய இசை இயக்கம் என காட்டல். எளிய இசை இயக்கம் என காட்டல். சரி, ஓகேடா. திரும்ப சொல்லிடுறேன், இது ஒரு முக்கியமான ஒரு கதை. தெளிவாக நல்லா விளங்கிக்கணும். கதைக்கிற விஷயம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் நாங்க நோட்ஸ் எழுதலாமான்னு கேட்டா இது கதைக்கிற விஷயங்களை தெளிவா எடுத்துக்கணுமா? ரைட், ஓகே. இப்ப என்ன சொல்றாண்டா, ஒரு வட்ட இயக்கத்துல ஒரு துணிக்கை, சரியா, சீரான கோண வேகத்துல ஒரு துணிக்கை வட்ட இயக்கத்தை ஆற்றுதுங்கிறத கருது. சரியா, ரைட், ஓகே. நல்லா கவனிங்கடா. ஒரு சீரான கோண வேகத்துல, இது ஒரு சீரான வட்டம், நீ தெளிவா எல்லாத்தையும் கழிச்சுக்கலாம். சரியா, சீரான கோண வேகத்துல ஒரு துணிக்கை வட்ட இயக்கத்தை ஆற்றிட்டு அது கிடையாது. மையத்தின் உதாரணம் நான் பிரிச்செடுக்கிறேன். சரி, இது எக்ஸ் என்று இந்த புள்ளி நம்ம எக்ஸ் என்று. சரியா, இது எக்ஸ் பார். அதே மாதிரி இந்த y அச்சில் இருக்கிற இந்த புள்ளிய y என்று இத y பார் கருத்து. சரியா, y பார் கருத்து. அதே மாதிரி இந்த மையத்தை வலிமையா நம்ம குறிக்கிற மாதிரி போண்டு கருத்து. சரி, நல்லா கவனிங்கடா. இந்த எக்ஸ்ங்கிற புள்ளியில இருந்து ஒரு துணைக்கு சீரான கோண வேகத்துல வட்ட இயக்கத்தை ஆற்றுது. சரி, ஓகே. நான் இன்னொரு எடுத்து முக்கிய இதான் அந்த துணிக்கை இடம் சுழியாக சீரான கோண வேகத்துல இந்த துணிக்கை வட்ட இயக்கத்தை ஆற்று. சரி, இடம் சுழியாக சீரான கோண வேகத்துல இந்த துணிக்கை வட்ட இயக்கத்தை ஆற்று. எங்களுக்கு தெரியும், இதுதான் வர்ற ஆரை. சரியா, இது மையத்தோடு. சரி, மையத்தோடு நம்ம ஆரை எடுத்துக்கோம். சரி, இந்த இடத்துல இந்த ஆரைய நான் கேபிட்டல் ஏ இது கழிச்சுக்கோம். இந்த ஆரை எல்லாம் கேபிட்டல் ஏ, அதான் வீச்சமாகும். அவளை என்ன சொல்றாங்க, நல்லா கேளுங்க. நீங்க சீரான கோண வேகத்துல ஒரு துணிக்கை வட்ட இயக்கம் மாற்றி போட்டு இந்த y to y bar y bar இந்த பகுதியில ஒரு திரை ஒன்றை கொண்டு போய் வைக்கிறீங்க. நல்லா கவனி, நாம இந்த பகுதியில ஒரு திரை ஒன்றை கொண்டு போய் நாங்க வைக்க போறோம். இந்த பகுதியில நான் ஒரு திரை ஒன்றை கொண்டு போய் வச்சிட்டு இந்த சைட்ல
இந்த சைட்ல போர்ட்ல இடம் காணாது, இன்னும் நல்லா தள்ளி போய் சரியா ஒரு டார்ச் லைட்டை நான் பிடிக்கணும் வைக்கணும். ஒரு டார்ச் லைட் சரியா, ஒரு டார்ச் லைட்டை நான் பிடிக்கிறேன். இதுல லைட் வர போகுது. நல்லா பாருங்கடா, இந்த இடத்துல நாங்க ஒரு திரை வச்சிருக்கேன். இங்க இருந்து துணிக்கைய நாங்க சுத்த விட்டு சீரான கோணத்துல சுத்த விடுற டைம்ல நான் இந்த டோர்ச்சை பிடிச்சா நல்லா கவனிங்க, இந்த துணிக்கையிட நிழல் இங்க பாரு. நாளைக்கு லைஃப்ல இப்படி நான் கையை பிடிச்ச உடனே இந்த கையில நிழல் இங்க வருதானே, அதே மாதிரி நான் டோர்ச்சை பிடிச்ச உடனே இந்த துணிக்கையிட நிழல், துணிக்கையிட நிழல் நல்லா கவனிங்க, துணிக்கையிட நிழல் இந்த திரையின் மீது இந்த இடத்துல விழுவார். சரியா, ரெட் கலர்ல காட்டுறது அந்த துணிக்கையிட நிழல். அவன் எரியம் ஒரு வேர்டு யூஸ் பண்றானே, அதுதான் அந்த நிழல். இவர் எரியம், இவர்ல வந்து தெரிச்சு போற அந்த நிழல் இன்னைக்கு ஒளிவிடா. அப்ப இவர் நிழல் கொஞ்சம் வர போறார். சரியா, இப்ப உங்களோட என்ன கதைண்டா, ஒரு துணிக்கை வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது அங்க இருக்கிற எரியம் எளிமை இயக்கத்தை ஆற்றுமா கதை. இந்த சிப்னா தலைப்புக்கு நான் சின்ன கதை விளங்கிட்டாடா. சிப்னா நான் பேசுறேன். அந்த தலைப்புக்கு நான் சின்ன கதை விளங்கிட்டாடா விளக்கம். ரைட், ஓகே, நல்லா கவனிக்கிறேன். அந்த இடத்துல சரியா, இப்ப இந்த நிலை நான் இதை போட்டோ எடுத்தாச்சு, ஸ்கிரீன்ல வச்சு நான் வச்சுருக்கேன். துணிக்க வட்டை இயக்க மாற்றும் போது அது நிறைய மக்கள் இப்படி வந்துட்டு இருக்குது. நான் போட்டோ எடுத்து இன்னைக்கு இப்ப உதாரணமா சொல்றீங்க, இன்னைக்கு இருக்கிற பொருள் இன்னைக்கு வரைக்கும் இது நிறைய மிஞ்சி வரும். சரியா, இஞ்ச வரைக்கும் இஞ்சி வரும். அப்ப இந்த இடத்துல இருக்க இந்த இடத்துல நிறைய இருந்திருப்பாரு. இஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நடக்குதுன்னா பாருங்கன்னா, ஓவுல இருந்து இந்த கால்வட்டத்தை இந்த துணிக்கை பூர்த்தி செய்யும் போது நல்லா பாருங்க, ஓவுல இருந்து வைக்கு வந்திருக்கு தெரியும். திரும்ப இஞ்சாலையும் ஒரு டார்ச் வச்சிருக்கேன்னு வைங்க. இப்ப இஞ்ச இருந்து இஞ்ச வரக்க திரும்ப வயல இருந்து ஓக்கு வந்திருக்கோம். அந்த எரியத்தை நான் கதைக்க போறேன், நல்லா கவனித்தா. ஓவுல இருந்து வைக்கு போயிருப்பாரு. திரும்ப இந்த கால்வட்டத்தை பூர்த்தி செய்யக்க வயல இருந்து திரும்ப ஓக்கு வந்திருக்கும், வயல இருந்து ஓக்கு வந்திருக்கும். இந்த கால்வட்டத்தை பூர்த்தி செய்யக்க அந்த ஏரியா இப்ப கீழே பாருங்க, இங்க வந்தது, இப்ப கீழே பாரு, இதுல லைட் இங்க வந்துட்டு பாரு, எங்க வந்துட்டு பாரு, ஓவுல இருந்து ஒய் டேஸ்க்கு வரும். திரும்ப இந்த கால்வட்டத்தை பூர்த்தி செய்யக்க ஒய் டேஸ்ல இருந்து ஒட்டு வரும். பாத்தீங்களா, இதத்தான் முழு அலைவு சொல்றது. இந்த துணிக்கையிட முழு அலைவுங்கிறது ஓவுல இருந்து வைக்கு போய் வயல இருந்து ஓக்கு வந்து ஓவுல இருந்து வைடேஸ் வந்து வைடேஸ்ல இருந்து ஓக்கு வாரது. அந்த டைம்ல இந்த துணிக்கை சீரான கோண வேகத்துல ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றிருக்கும். எங்களுக்கு தெரியும், ஒரு துணிக்கை சீரான கோண வேகத்துல வட்ட இயக்கத்தை ஆற்றுமாக இருந்தால் அங்க இருக்கிற அலைவு காலம், அந்த துணிக்கையிட அலைவு காலம் யாரால் தரப்படும்? T=2π/ஒமேகாவால் தரப்படும். பட் இந்த நேரம் தான் இந்த முழு அலைவுக்குமான நேரம். சரியா, சிப்னா ஒரு முழு அலைவுக்குமான நேரம் T=2π/ஒமேகாங்கிற சமன்பாட்டால ஏன் தரப்படுதுன்னு இப்ப விளங்கிட்டாடா? ரைட், ஓகே, அவ்வளவுதான் அங்க இருக்கிற கதை. தெளிவாக அந்த விஷயத்தை விளங்கிடும். சரியா, அப்ப இந்த சமன்பாடு அலைவு இயக்கத்துக்குள்ள இருந்து கதைக்கல, துணிக்கை சீரான கோண வேகத்துல வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது அதற்கு எடுக்கிற நேரமும் இந்த நிறுவலின்படி இந்த துணிக்கையோட மொத்த அலைவுக்கு எடுக்கிற நேரமும் சமனுங்கிறதால அலைவு காலத்திற்கான நேரம் ஒரு துணிக்கை எளிமை இயக்க மாற்றும் போது அவர் அலைவுக்கான நேரத்தை நாங்க என்ன செய்யறோம்டா T=2π/ஒமேகா சமன்பாடு தரப்படும். பட் இது எங்க இருந்து வந்தங்கிற கதை உங்களுக்கு தெரியணும். சரியா, ரைட், ஓகே, நாங்க குறித்ததுல எடுத்துக்கோம். சரியா, நல்லா கவனிங்க. இந்த புள்ளி பிங்கிற புள்ளி எடுப்போம். இந்த புள்ளியை நான் என்னென்று எடுத்துக்கிறேன். அந்த டைம்ல இந்த துணிக்கை சரியா, இதுதான் அந்த RA. அந்த டைம்ல இவர் வரைஞ்சிருக்கிற இந்த கோணத்தை நான் தீட்டான்னு எடுத்திருக்கிறேன். சரியா, அந்த டைம்ல இந்த துணிக்கை சமநிலை ஸ்தானத்திலிருந்து இவர் அடைஞ்சிருக்கிற இந்த இடப்பெயர்ச்சியை நான் சிமோல் Y என்று குறிச்சிருக்கேன். சரி, இவ்வளவு போதுமானது. சரி, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கடா,
செகண்ட் அந்த தலைப்புக்குள்ள அழகா படத்தை நல்ல பெருசா கீறுங்க, போதுமான அளவுக்கு நல்ல பெருசா கீறுங்க. கீறிட்டு நான் குறிச்சிருக்கிற தகவல்களை மட்டும் குறிங்க. அடுத்தடுத்த நிறுவல் வரைக்கும் மத்ததெல்லாம் அப்படியே அப்டேட் பண்ணிட்டு வரும், அப்டேட் பண்ணிட்டு வரும். சரி, படத்தை கீறிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. அவசரமே இல்லை, அழகா தெளிவாக நாங்க இன்னைக்கு ஃபுல்லா நிறுவல் முடியும் வரைக்கும் நம்மளோட கிளாஸஸ் நடக்கத்தான் போகுது. நீங்க அவசரப்பட தேவையில்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா விளங்கி படங்களை நல்லா குறிச்சிட்டு வேறு முடிச்சதுக்கு பிறகு கன்ஃபார்ம் பண்ணுங்க. மேலுக்கு இருக்கிற அந்த ஓவையெல்லாம் புரியுது, இதெல்லாம் கலைய தேவையில்ல. சரியா, இன்னும் இருக்கிற இந்த பிரதேசம் தேவையில்லை, இதெல்லாம் நான் காலத்தில் படத்தை மட்டும் கீறி படத்துல தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் குறிச்சிட்டு நோட் பண்ணியாச்சு சார். ரைட், ஓகே. சரியா, படத்தை கீறியாச்சு. இப்ப நான் சொல்ற மாதிரிக்கு கலப்பமா கீழே எழுதுங்க. படத்தை சரியா, படத்தை கீழே எழுதுங்க. படம் அப்படியே இருக்கிற குறிச்ச விஷயங்களை வச்சுட்டு இப்ப கீழே எழுதுங்க. ஓவை மையமாகவும் எழுதுங்க. ஓவை மையமாக முதலாவது ஸ்டார்ல காட்டலாமா? ஒவ்வொரு ஒரு ஸ்டார் சரி. ஓவை மையமாகவும் கேபிட்டல் ஏ, ஓவை மையமாகவும் கேபிட்டல் ஏ ஆரையாகவும் உடைய, கேபிட்டல் ஏ ஆரையாகவும் உடைய, கேபிட்டல் ஏ ஆரையாகவும் உடைய வட்டத்தில், கேபிட்டல் ஏ ஆரையாகவும் உடைய வட்டத்தில் மாறா கோண வேகம், மாறா கோண வேகம் ஒமேகா உடன், மாறா கோண வேகம் ஒமேகா உடன், ஏ அரையாகுடைய வட்டத்தில் மாறா கோண வேகம் ஒமேகாவுடன் இயங்கும் துணிக்கை, இயங்கும் துணிக்கை கேபிட்டல் பி, இயங்கும் துணிக்கை கேபிட்டல் பி ஐ கருதுக, இயங்கும் துணிக்கை கேபிட்டல் பி ஐ கருதுக. ரைட், கேபிட்டல் பி ஐ கருதுக. அடுத்த வரியில சரியா, ஒரு வரி விட்டு அழகா எழுதலாம். அடுத்த வரியில எழுதுங்க. பி சுழலும் போது, துணிக்கை பியா, பி சுழலும் போது, பி சுழலும் போது பியில் இருந்து, பியில் இருந்து விட்டம், பியில் இருந்து விட்டம் YOY days, YOY days இந்த விட்டத்தை கதைக்காங்க. YOY days இட்கான, இட்கான YOY days இட்கான செங்குத்து எரியம், செங்குத்து எரியம் கேபிட்டல் என், ரெட் கலர் தெரியும், எரியம் கேபிட்டல் என் ஆனது, கேபிட்டல் என் ஆனது, கேபிட்டல் என் ஆனது ஓவில் இருந்து, கேபிட்டல் என் ஆனது ஓவில் இருந்து என் ஆனது ஓவில் இருந்து வையிற்கும், கேபிட்டல் வையா, ஓவில் இருந்து வையிற்கும், ஓவில் இருந்து வையிற்கும் கமா தொடர்ந்து ஓவில் இருந்து வையிற்கும் கமா
பின் வையில் இருந்து ஓவிக்கும் நம்ம கதைச்ச கதை ஓல இருந்து வைக்கு வயில இருந்து ஓக்கு இப்படி கதைச்சா வையிலிருந்து ஓவிக்கும் தொடர்ந்து எழுது வையிலிருந்து ஓவிக்கும் தொடர்ந்து வை தேசிக்கும் வை தேசிக்கும் வை தேசிக்கும் இறுதியாக 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 ஓவிக்கும் இறுதியாக ஓவிக்கும் இறுதியாக ஓவிக்கும் எரியத்துல அசைற பாதையை கதைச்சிட்டு இறுதியாக ஓவிக்கும் பி ஆனது வசனத்தை தெளிவா படிச்சுக்கணும் பி ஆனது பி ஆனது ஒரு முழு சுழற்சியை ஆற்றும் போது பி ஆனது ஒரு முழு சுழற்சியை ஆற்றும் போது பி ஆனது ஒரு முழு சுழற்சியை ஆற்றும் போது அலைவு இயக்கத்தை ஆற்றும் போது அலைவு இயக்கத்தை உருவாக்கும் யார் உருவாக்குவாரே முன்னால கதைச்சு எரியம் கேபிடல் என் உருவாக்கும் அவருக்கு கீழே முழு அலைவுண்டு டேஷ் போட்டு எழுதி விடுங்க முழு அலைவு சரியா எரியம் இப்படி இருக்கும் எரியம் கேபிடல் எண்ணின் முழு அலைவு முழு அலைவு முழு அலைவு ஓல இருந்து வை கமா வைல இருந்து ஓ திரும்ப ஓல இருந்து வைடேஸ் கமா வைடேஸ்ல இருந்து ஓ இது அப்படியே எரியம் எண்ணி முழு அலைவுங்கிறது இந்த கதை அவங்க கதை வசனத்தை குறியீடுல காட்டி சரியா இனி அடுத்த வரையில அடுத்த ஸ்டார்ல எழுது இப்ப இந்த நிலை டீசமன் நாட்ல துணிக்கு எக்ஸ்ல இருந்து டீசமன் கீழே இந்த இடத்துக்கு வந்துருங்க ஓடி போய் படத்துல எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிற டீசமன் நாடுன்னு போட்டுட்டு இந்த இடத்துல டீசமன் டீன்னு போடுங்க படம் அப்டேட் ஆகிட்டே வருமா அடுத்தடுத்த கதைகள் இதெல்லாம் அப்டேட் ஆயிடும் இப்ப நம்ம கதைச்ச விஷயம்லாம் படத்துல ஏற்கனவே கதைச்சாச்சு இனி அப்டேட் ஆயிட்டு வர விஷயங்களை நம்ம அப்படியே குறிச்சிட்டு போவோம் அதான் பெருசா தெரிஞ்சது டீசமன் நாடுன்னு போடுங்க இந்த டீசமன் டீன்னு போடுங்க இப்ப எழுதுங்க அடுத்த ஸ்டார்ல துணிக்கை எக்ஸில் இருந்து துணிக்கை எக்ஸில் இருந்து நீங்கி துணிக்கை எக்ஸில் இருந்து நீங்கி டி நேரத்தின் பின் சிமோல்டியா டி நேரத்தின் பின் டி நேரத்தின் பின் நிலைகளாகும் டி நேரத்தின் பின் நிலைகளாகும் டி நேரத்தின் பின் நிலைகளாகும் நிலைகளாகும் ரைட் ஓகே இப்ப வரும் இப்ப முதலாவது கதை அதாவது இந்த எழுதுங்கடா அடுத்த ஸ்டார்ல கதைங்க நிலைகளாகும் சரி அதை காட்டியாச்சு இந்த போட்டோவை காட்டியாச்சு அடுத்த ஸ்டார்ல எழுதுங்க பியின் இடப்பெயர்ச்சி y ஆனது சிமோல் வையா பியின் இடப்பெயர்ச்சி இங்கிருந்து இவர் கோணகத்துல போறார் பாட்டி இவர் இடப்பெயர்ச்சிங்கிறது இன்னும் இந்த கருத்தான் பியின் இடப்பெயர்ச்சி y ஆனது பியின் இடப்பெயர்ச்சி y ஆனது நான் எழுதுற விலங்கு பாருங்க இந்த y யாரால தரப்படும்னா y சமன் a sin of theta சரினா இந்த y க்கு பதிலா நான் a sin theta எழுதுனது விளங்கிட்டாங்க இங்க பாருங்க இந்த a கோணத்தை அமர்த்தினா cos கோணத்துல இருந்து விளத்தினால் sin என்று வரும் விளத்தினால் என்று வருவாரு sin என்று வருவார் விளங்கிட்டாடா ஆம் சார் ரைட் ஓகே y சமன் a sin theta பட் சில விஷயத்தை நல்லா கவனிங்க எங்களுக்கு தெரியும்டா இந்த துணிக்கை சீரான கோண வேகத்துல போறாரு எங்களுக்கு தெரியும் கோண வேகம் ஒமேகாங்கிறது தீட்டா ஓவர் டி என்ன தீட்டா ஆர்ஐஎன்ல இருக்கிற சந்தர்ப்பத்துல கோண வேகம் ஒமேகாக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்னா தீட்டா ஓவர் டி எழுதலாம் கோண இடப்பெயர்ச்சிகள் நேரம் கோண வேகம்
கோண இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் நேரம் கோண விகிதத்தை தரும். ரைட். எனவே தீட்டா சமன் ஒமேகா டி. அப்ப இந்த இடத்துல இருக்கிற தீட்டாக்கு பதிலா y சமன் a sin ஒமேகா டி. இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்திற்கும் இடையிலான கிராஃபெல்லாம் பிறகு பார்ப்போம், அவசரப்படுத்தி. ரைட். இப்ப பாருங்க, டே இந்த சமன்பாடை நான் பூர்த்தி செஞ்சது விளங்கிட்டாடா? விளங்கினு சார். ரைட். ஓகே. இப்ப அவர் கீழே இந்த சமன்பாடு எழுதி இதையும் காட்டி திரும்ப இந்த சமன்பாடை பூர்த்தி செய்யுங்க. என்னடா என்னமா நீங்க பேசுற மாதிரி இல்லடா. ரைட். ஓகே. நான் சொல்றேன், இங்க பாருங்க. என்ன கேஸ்னா, இந்த y-க்கு பதிலா a sin θ எழுதிருக்கீங்க. நீங்க சும்மா கருதுங்க. இங்க பாருங்க, இந்த ஒரு செங்கோண முக்கோணியை கருதணும். சரியா? இதுல செம்பக்கம் a, இது θ, இதுதானே y, இது y, இதுவும் y எடுத்துக்கலாம். இப்போது இது படத்துல தருவான சும்மா சொல்லணும். இப்ப இந்த y-யை நம்ம எப்படி காணலாம்னா, ஒரு செங்கோண முக்கோணியில செம்பக்கமும் எதிர்பக்கமும் என்னது sin θ சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் y இன் கீழ் a. எனவே y சமன் a sin θ. விளங்கிட்டா எப்படி வந்து y சமன் a sin θ? என்னடா செகண்ட் லைன்ல எழுதிட்டு திருப்பி சொல்லுங்க. இங்க கவனிங்க, நான் சொல்ல விஷயம். அடுத்தது வந்துட்டு எங்களுக்கு கோண வேகம் ஒமேகா தீட்டாவால் தரப்படும். அப்ப இந்த இடத்துல தீட்டாவை நீங்க விதமாய் மாட்டீங்க, தீட்டா சமன் ஒமேகா டி வரும். இந்த தீட்டாக்கு பதிலா ஒமேகா டி கொண்டே போறது இல்லை. நீங்க பேசுறதே எனக்கு விளங்கலடா, கொஞ்சம் தெளிவா பேசணும். என்ன வாசனே? ரைட். ஓகே. ஃபாஸ்டா இருங்க. சரி, நோட்ஸை கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க. அப்படியா விளங்கிட்டு சார்? சரி. ஓகே. சரியா? இதை நோட் பண்ணிடுங்க. y சமன் a sin ஒமேகா t. y சமன் a sin ஒமேகா t. ரைட். இப்ப அடுத்த வரையில அடுத்த ஸ்டார். சரி, ஓகே. அவசரம். அடுத்த வரையில அடுத்த ஸ்டார் எழுதுங்க. p இன் எழுதுங்க. p இன் y இன் நேர்த்திசை வழியே, p இன் y இன் நேர்த்திசை வழியே, p இன் y இன் நேர்த்திசை வழியே வேகம் v, சிமோல் v, வேகம் v எனில், நேர்த்திசை வழியே வேகம் v எனில், சரி. ஓகே. சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இந்த துணிக்கே சீரான கோண வேகத்துல சுத்திட்டு தொடலி திசை வழியான கோணம். ரைட். வேகம் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நான் சொல்லட்டா, இந்த துணிக்கையில தொடலி திசை வழியான வேகம் இந்த புள்ளியில இந்த தொடலி திசையில இருக்கு. ரைட். அந்த வேகத்தை நான் யூன்னு எடுத்துக்கிறேன். நான் v முதல் இடத்துல கதைச்சதால நான் வளமையா வட்டை இயக்கத்துல v சமன் r ஒமேகான்னு எடுக்கிறது. பட் இருக்கணும் பரிசுல தொடலி திசையில இருக்கிற வேகத்தை நான் யூன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ரைட். நான் இந்த நிலைய இப்ப நான் தனியா காட்ட போறேன். இந்த நிலையை நான் என்ன செய்ய போறேன்? தனியா காட்ட போறேன். இதெல்லாம் இருக்கு, நான் இதெல்லாம் அழிச்சிருக்கேன். சரியா? நம்ம புரிதலுக்கு ஈஸுக்காக நம்ம இது செய்யணும்னா, இந்த பிங்கிற புள்ளியில இந்த நிலையை நம்ம கருத போறோம். சரியா? இது மையத்தின் தொடலி வர போறார். சாரி, மையத்துல இருந்து ஆரை வரும். இதுதான் அந்த ஆரை. இந்த புள்ளியில இவருக்கு செங்குத்தாகத்தான் தொடலி இருப்பார். இதைத்தான் நீங்க யூண்டு குறிச்சு வச்சிருக்கீங்க. அவன் என்ன சொல்றான்டா, இந்த மையத்துல இருந்துதான் இந்த அச்சு வந்திருக்கிறது, ஓவைங்கிற அச்சு. சரியா? நல்லா பாருங்க. இதுல இருந்து இவர நிழல் எரியம் வந்திருக்கும். இந்த இடத்துல என் அவன் என்ன கதைக்கான்டா, இந்த எரியத்திட வேகம் நீர் திசையில அவர இயக்க திசையில
V ஆக இருந்தால் இந்த V யாரால தரப்படுதா? இந்த இடத்துல இந்த துணிக்கு இங்க என்ன வேகத்தில் செங்குத்தாற்றோ அதுதான் அந்த வியா இருக்குமாம். அந்த வியா இருக்குமாம். நம்மளுக்கு தெரியும் இந்த நிலையில இது டீட்டான்னு தெரியும். இது டீட்டா தான். நல்லா கவனிங்க. இது டீட்டா. ஏன்னா இது டீட்டா அவசரப்படக்கூடாது. இது டீட்டாண்டா இது 90 மைனஸ் டீட்டா. நல்லா கவனிங்க. இது டீட்டா இருந்தா இது டீட்டா. ஒன்று விட்ட கோணம். இது டீட்டாவா இருந்தா இது 90 மைனஸ் டீட்டா. ஏன்னா ஏன் மொத்தம் 90 6க்கு அவர் தொடரு. இது 90 மைனஸ் டீட்டாவா இருந்தால் இதுவும் டீட்டா. இதுவும் டீட்டா. ரைட். நான் இந்த கோணத்தை டீட்டான்னு கண்டுபிடிச்சது விளங்கிட்டா? சிக்னா, நான் இந்த டீட்டான்னு கண்டுபிடிச்சது விளங்கிட்டா? ஆம் சார். ஆயிஷா உங்களுக்கு விளங்கிட்டாமா? இந்த யுவுக்கும் விக்கும் இடைப்பட்ட கோணம் டீட்டான்னு கண்டுபிடிச்சது விளங்கிட்டா ஏன்னு? ஆம் சார். ரைட். ஓகே. நான் இப்ப கதைக்கலாம். நான் சில விஷயத்தை காணுங்க. இந்த விக்கு பதிலா v சமன் u cos தீட்டான்னு எழுதலாம். சரியா இல்லையாடா? விளங்கிட்டா? இந்த விங்கிறது இந்த வேகத்தில பிரித்த கூறு தானே? கோணத்தோட ஆமத்தினா காஸ். அப்ப விங்கிற இந்த கூறு இந்த வேகத்திட பிரித்த கூறா அறியப்படுறது. v சமன் u cos தீட்டான்னு எழுதினது விளங்கிட்டாமா? எல்லாரும் விளங்கிட்டா? சிப்னா விளங்கிட்டா? ரைட். இங்க கவனமா இருக்கணும். இந்த வேகத்துல விங்கிற கூறு எங்க இருந்து வந்து எனக்கு தெரியும் தொடர்லி திசையில ஒரு யூங்கிற வேகம் இருக்கு. அவர் பிரித்த கூறு. அப்ப இந்த விக்கு பதிலா நீங்க u cos தீட்டான்னு எழுதலாம். இதுல ஏதாவது சிக்கல் இருக்குதா? இல்ல சார். இல்ல. ரைட். அதே நேரம் ஒரு துணிக்கையிட சீரான கோண வேகம் ஒமேகாவுல அவர் கோண வேகத்துல சீரான கோண வேகத்துல ஏற்றிட்ட டைம்ல அவர் ஆரையும் தொடலி திசையிலான வேகம் யூக்கும் கோண வேகத்துக்கும் இடையிலான தொடர்பு நாங்க படிச்சிருப்போம். u சமன் r ஒமேகா. எனவே ஆருக்கு பதிலா a ஒமேகான்னு வரும். டே யூக்கு பதிலா a ஒமேகான்னு நான் எழுதினது விளங்கிட்டாடா? ஓ சார் ரைட். ரைட். அது உங்களோட வட்ட இயக்கத்துல. இப்ப நான் இதை கொண்டு போய் பிரதியிட போறேன். இப்ப பாருங்க v சமன் யூக்கு பதிலா a ஒமேகா இன்டு cos ஒமேகா t எழுதலாம். வேகத்துக்கும் நேரத்துக்கும் இடையிலான தொடர்பு. ஏங்கிறது வீச்சம் மாறாது. கோண வேகம் ஒரு கான்ஸ்டன்ட். கோண வேகம் கான்ஸ்டன்ட். t v இடையிலான தொடர்பு. ரைட். இந்த வேகத்துக்கு இடையிலான தொடர்பு a ஒமேகா cos ஒமேகா t. இந்த சமன்பாடு எடுத்தது விளங்கிட்ட? தீட்டாக்கு பதிலா ஒமேகா t பிரதியிட்டீங்க, யூக்கு பதிலா a ஒமேகாவை பிரதியிட்டு. இந்த சமன்பாடு எடுத்து விளங்கிட்டா? ஓ சார் ரைட். இப்ப இந்த படத்தை சைட்ல அழகா காட்டிட்டு பொறுமை அவசரம் இல்ல தெளிவா படம் ஒழுங்கா விளங்குற மாதிரி காட்டிட்டு இந்த நிலையத்தான் நான் இங்க போட்டோ எடுத்து காட்டிட்டேன். சரியா? இதை தனி அழகா காட்டிட்டு இந்த சமன்பாடு எழுதி தேவையான விஷயங்களை காட்டி பாக்ஸ காட்டி பாக்ஸ்ல காட்டுங்க.
ஸ்டார்ட் பண்ணியாச்சு சார். சரி, அடுத்த கதைக்கு வரும். சரி, இப்ப நாங்க வேகத்துக்கு இடையிலான தொடர்பை கதைச்சாச்சு. சரியா? இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்கு இடையிலான தொடர்பு, அதே போல வேகத்துக்கும் நேரத்துக்கும் இடையிலான தொடர்பு கதைச்சு. அடுத்து நம்ம என்ன கதைக்க போறோம்னா ஆர்முடுகளுக்கு இடையிலான தொடர்பை நாங்க கொண்டு வரோம். சரியா? மூவிங்க நல்லா விளங்கிக்கணுமா? நாங்க ரைட். ஓகே, இப்ப அடுத்த ஸ்டார் பி, அடுத்த ஸ்டார் பி. இந்த நிலைக்கு தான் கதை பண்ணா இது அப்படியே நான் அறிய திரும்ப அந்த படத்தை பி 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 மையம் ஓவை நோக்கிய பிஎல் மையம் ஓவை நோக்கிய பிஎல் மையம் ஓவை நோக்கிய ஆர்முடுகள் ஆர்முடுகள் நோக்கிய ஆர்முடுகள். சரி, ஓகேடா. இப்ப இதே நிலையை நான் திரும்ப போறேன். இதே நிலையை திரும்ப போறேன். சரி, இங்க கவனிங்க. இந்த மையத்துல இருந்து, சரி, இதான் அந்த மையம் ஓல இருந்து இந்த நிலையில ஏ இடப்பெயர்ச்சியில இந்த துணிக்கி இருக்குது. இந்த துணிக்கி இருக்கு. இவரு சீரான கோணவகத்துல என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னா வட்டையை எடுத்து ஆரம்பிச்சிருக்காரு. அந்த டைம்ல இந்த துணிக்கையிட எரிய இந்த இடத்துல இருக்கு. கவனமா இருக்கணும். இதுதான் ஓங்குற புள்ளி. இதுதான் ஓங்குற புள்ளி. நல்லா கவனிங்க. இந்த டைம்ல இவர் இந்த திசையில கோணவேகம் மாற்றிட்டு இருக்க எரியத்துல நேர் திசை இயக்க திசைங்கிறது நான் இந்த அம்புக்குறியில பாருங்க. இந்த திசையில இயங்கிட்டு போகும். இந்த திசையில இயங்கிட்டு போகும். ரைட். இங்க நல்லா எங்களுக்கு தெரியுதா? ஒரு துணிக்கை சீரான கோண வேகத்துல வட்ட இயக்க மாற்றமாக இருந்தால் நான் படிச்சிருக்க ஞாபகம் இருக்குதா? கட்டாயம் மையத்தை நோக்கி ஒரு ஏக பரிமாண ஆர்முடுகள் ஒன்று தொழிற்படும். அது வட்ட இயக்கத்துல நான் கதைச்ச ஞாபகம் இருக்குது. மைய நாட்ட ஆர்முடுகள் அது ஏ சமன் வி ஒமேகாவாலையும். சரி, இந்த இடத்துல யூண்டு எடுத்துக்குவோம். நம்ம யூண்டு கதைச்சிருக்கோம். தொடலை திசையிலான வேகத்தை நான் யூண்டு கதைச்சிருக்கேன். இப்போதைக்கு தொடலை திசையிலான வேகம் யூ எடுத்துக்கும். எனவே ஏ சமன் யூ ஒமேகா, ஏ சமன் ஆர் ஒமேகா ஸ்கொயர்ட், ஏ இன்டு ஒமேகா ஸ்கொயர்ட் என்று கதைச்சிருக்கோம். அதே போல ஏ சமன் யூ வர்க்கம் ஓவர் ஆர். சரினா? வட்ட இயக்கத்துல மைய நாட்ட ஆர்முடுகளுக்கு மொத்தம் 3 சமன்பாடு இருக்குது. ஞாபகம் இருக்குதா? ஆம் சார். ரைட். ஏ சமன் வி ஒமேகான்னு கதைச்சது. இந்த இடத்துல நான் யூ எடுத்ததால யூ ஒமேகான்னு போடுறீங்க. ஏ ஒமேகா ஸ்கொயர்ட் யூ வர்க்கம் ஓவர் ஏ. ஐசா இப்படி ஒரு சீரான கோணவேகத்துல ஒரு துணிக்கை வட்ட இயக்க மாற்றும் போது மையத்தை நோக்கி தொழிற்படுற ஆர்முடுகள், ஏக பரிமாண ஆர்முடு 3 சமன்பாடு இருக்கு. தெரியுமாமா உங்களுக்கு? ஐசா நான் பேசுறேன்னுதா? ரைட். ஓகே, நீங்க அதை படிச்சிருக்கணும். சரியா? நான் கவனிங்க. சொல்யூஷன் வாங்க. ஒரு துணிக்கை வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது சீரான கோணவேகத்துல ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது அதுக்கு ஒரு மைய நாட்டு ஆர்முடுகள் இருக்குது. இப்ப இந்த இடத்துல கோணவேகமும் ஆரையும் தெரியுங்கிறதால அந்த மைய நாட்டு ஆர்முடுகளை நான் இப்படி எடுத்துக்கிறேன். எனவே நல்லா கவனிங்க. இந்த துணிக்கைக்கு மைய நாட்ட ஆர்முடுகளாக இந்த நிலையில மையத்தை நோக்கி, சரியா, மையத்தை நோக்கி யூ ஒமேகா ஸ்கொயர்டுங்கிற ஒரு ஆர்முடு தொழிற்படும். இப்ப நல்லா கவனிங்க. இது தீட்டாவா இருந்தா இதுவும் தீட்டா, இது தீட்டாவா இருந்தால் இதுவும் தீட்டா. ரைட். இப்ப இந்த துணிக்கையிட ஆர்முடுகள், இந்த எரியத்திட ஆர்முடுகள் நல்லா பாருங்க. இந்த ஆர்முடுகள் 2 கூறுகளாக நாங்க பிரிக்க போறோம். ஒன்று காஸ், ஒன்று சைன். விளக்கினால் கீழ் நோக்கிய திசையில u ஒமேகா ஸ்கொயர்ட் sin தீட்டா ஒரு சமன்பாடு வரும். எனவே இதுதான் இந்த எரியத்தின் ஆர்முடுகளாக இருப்பார் கீழ் நோக்கி. இதுதான் அந்த எரியத்தின் ஆர்முடுகள் ஏ ஆக இருக்க போகுது. சரினா?
இந்த துணிக்கையிட எறியல் இயக்கத்தின் ஆர்முடுகள் கீழ் நோக்கி தொழிற்படுறத நான் இதுல இருந்து கண்டுபிடிச்சது விளங்கிட்டா? சார். என்னட்டா இது ரெண்டு கூறா பிரிக்கலாம். ஒன்று கோணத்தோட அமர்த்தி வாரது, அது இதை நோக்கி இருக்குது. இது இயக்கத்துக்கு காரணமான ஆர்முடுகள் அல்ல. அதுல அடுத்த பிரித்த கூறு இன்னாரிக்க. எனவே இந்த பிரித்த கூறுதான் இந்த எரியத்தின் ஆர்முடுகளா இருக்கு. ரைட். படத்தை தெளிவா கீறி முதலாவது இதெல்லாம் குறிச்சிடுங்க. கட்டு திரும்ப படத்தை கீறுங்க. அந்த எல்லாமே அவங்க கீர்த்திக்கிற அந்த போட்டோக்கு தான் கருப்படுது. இப்ப ஆர்முடுகளை மட்டும் கரைச்சி வச்சிருக்கு. கீறி முடிச்சா கன்ஃபார்ம். ஓகே சார். இப்ப சரியா? இப்ப நாம கதைச்சிருந்தோம் என்னடா, பியின் மையம் ஓவை நோக்கிய ஆர்மு, பியில மையம் ஓவை நோக்கிய ஆர்முடுகள் போட்டுட்டு சரி, அதை போட்டு அந்த படத்துல இருப்பீங்க. பட் அதுக்கு நேர சமண போட்டு, அதுக்கு நேர சமண போட்டு யூ ஒமேகா ஸ்கொயர்டு எழுதுங்க. மையத்தை நோக்கி ஆகும், அதுல மாற்றம் இல்லை. யூ ஒமேகா ஸ்கொயர் தான் அந்த நீல கலர்ல குறிச்சிருக்கிறது. யூ ஒமேகா ஸ்கொயர். ரைட். இப்ப படத்துக்கு கீழே திரும்பணும். படத்துக்கு கீழே திரும்பணும். பியின் எழுதுங்க. பியின் 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 வையின் நேர்த்திசை வழியே, பியின் வையின் நேர்த்திசை வழியே, பியின் வையின் நேர்த்திசை வழியே ஆர்முடுகள், வைன கேபிட்டல் வை போடும், வையின் நேர்த்திசை வழியே ஆர்முடுகள். ரைட். இங்கே இயக்கம் ஓட்டு வையா இருக்கிற சந்தர்ப்பத்துல ஆர்முடுகள் கீழ் நோக்கி. எனவே அவன் கதைச்ச கதைக்கு அந்த ஆர்முடுகளை நான் ஏண்டெடுத்தால் அது யாரால தரப்பட போகுதுன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் இன்டு யூ சைன் தீட்டாவால தரப்படும். சரியா? இசமன் மைனஸ் ஒமேகா. அதான் இது அப்படியே எழுதிருக்கேன். ஏன் இந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்கேன் விளங்கிட்டாடா? சரினா இந்த இடத்துல ஏன் நான் மைனஸ் காட்டினேன் விளங்கிட்டாமா? இயக்கம் மேல் நோக்கிய திசையில் இருக்கிறது, ஆர்முடுகள் கீழ் நோக்கி. அப்ப இந்த இயக்கத்துக்கு இவர் அமர்முடுகள் தானே. ஓட்டு வை நேர்த்திசை வழியான இயக்கத்தின் போது அந்த ஆர்முடுகள் அமர்முடுகளாக இருக்க போறாங்க. விளங்கிட்டாடா? சார். தெளிவா விஷயத்தை விளங்கிடுமா? அந்த வசனத்தை கலைஞ்சிருக்கீங்க பாருங்க. பியின் வையின் நேர்த்திசை வழியான ஆர்முடுகள், வழியான ஆர்முடுகள்ங்கிற கதை. சரியா? ஒமேகா ஸ்கொயர்ட் இன்டு a sin. டேய் இதெல்லாம் u வராது, a தான வரும். மையத்தை நோக்கி ஆர்முடுகள் is r சமன் r ஒமேகா ஸ்கொயர். சரியா? இந்த இடத்துல a சாரி a ன்னு மாத்தி, அதான் a ன்னு மாத்தி நம்ம ஒரு மிஸ்டேக் கொண்டு விட்டோமா. இனி u போட்டு விட்டோம்னா a ஒமேகா ஸ்கொயர் r ஒமேகா ஸ்கொயர்னா மையத்தை நோக்கி இதுல a வரும், a வரும், a மாத்திட்டா சரினா நான் விட்ட பிளவங்கிட்டாமா. நான் u போட்டு வச்சிருந்தேன் என்ன, மைய நாட்டு ஆர்முடுகள் a r ஒமேகா ஸ்கொயர், a r ஒமேகா ஸ்கொயர்,
ஆர் ஒமேகா ஸ்கொயர்னு வருமா? மைய ஆர் முடிகள் இன்டு ஒமேகா ஸ்கொயர், அதுக்கு பதிலா ஏ, அதுக்கு பதிலா ஏ மாத்திட்டீங்களா? செப்டா நான் விட்ட பிளவுல ஓகே சார். அத கொஞ்சம் கவனம் பாருங்க. என்ன மைய நாட்டு ஆர் முதல் ஆர் ஒமேகா ஸ்கொயர், அந்த வேர்ட் எல்லாம் மாத்துறதெல்லாம் சிக்கல் வருது. ஆருக்கு பதிலா அந்த இடத்துல கேபிட்டல் ஏ வரும், ஏ இன்டு ஒமேகா ஸ்கொயர். சரியா? இப்ப சொல்லுங்க பாப்போம், நான் சொல்ல விஷயத்தை கவனிங்க. இந்த இதுக்கு பதிலா இப்படி எழுதலாம், a சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டு a sin ஒமேகா t. சரினா இந்த a sin ஒமேகா t யார்? இந்த a sin ஒமேகா t யார்? இன்னைக்கு நான் முதலாவது சமன்பாடு நிறுவி வச்சிருக்கேன். இந்த y ஒரு சமன்பாடு எடுத்துட்டீங்க போய் பாருங்க. y சமன் a sin ஒமேகா t. சரியா பிள்ளையாடா? சார். ரைட். அப்படின்னா இந்த சமன்பாட்டுல a சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டு y எழுதலாம். சரியா? இது என்ன வடிவில் இருக்குது? ஆர் முடுகல் இடப்பெயர்ச்சி கோணங்கள். இங்க பாருங்க, இச்சமன்பாடு a சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் எனும் வடிவில் உள்ளதனால் எரியல் இயக்கம், சரியா? எரியல் இயக்கம் ஒரு எளிமை இசை இயக்கமாகும். ரைட். இங்க கவனிங்க, இந்த சமன்பாடை நான் a சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டு y க்கு கொண்டு வந்து விளங்கிட்டாடா? சார். ரைட். ஓகே, நீங்க இதுவரைக்கும் நோட் பண்ணி எடுங்க, மற்ற கதையெல்லாம் நாம கதை. ஐசா உங்களுக்கு விளங்கிட்டாம a சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டு y க்கு காட்டினது? ரைட். ஓகே, இது அப்படியே நோட் பண்ணிடுங்க. படத்தை தெளிவா கீறி படத்துல ஒழுங்கா தெளிவா குறிச்சிட்டு இதை அப்படியே நோட் பண்ணிடுங்க. கீழுக்கு நம்ம கதை பாக்ஸ்ல காட்டுங்களா இதுவரை? நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணு. நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சார். ரைட். ஓகே, ஐசா நோட் பண்ணியாச்சா? ரைட். இப்ப கீழே எழுதுங்க. சரியா? கீழே எழுதுங்க, இச்சமன்பாடு கீழே அடுத்த வரையில் இச்சமன்பாடு a சமன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டு x. இடப்பெயர்ச்சியில இடப்பெயர்ச்சி இருக்குது, ஆர் முடிவு இருக்குது, கோணபெருக்கம் இருக்குது. a சமன் மைனஸ் ஒமேகா இன்டு x, ஒமேகா வர்க்கம் இன்டு x எனும் வடிவில் உள்ளதனால் வட்ட இயக்கத்தின் எரிய இயக்கம் ஓர் எளிமை இசை இயக்கமாகும் அல்லது எளிய இசை இயக்கமாகும். வட்ட இயக்கத்தின் எரியம் ஓர் எளிய இசை இயக்கமாகும். சரி, இன்னைக்கு நாங்க ஒரு முக்கியமான ஒரு பகுதி பார்த்தோம். தயவு செய்து திரும்ப ஒரு தரம் நிறுவி பாருங்க. நான் கிளாஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன். திரும்ப ஒரு தரம் நீங்க பாத்துக்கலாம், அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இது பண்ணுங்க. சரி, நாளைய நாள நாங்க என்ன செய்ய போறோம்னா சில விஷயத்த நல்லா கவனிங்க. எங்களுக்கு தெரியும்டா, திங்கட்கிழமை அவங்களோட செகண்ட் டேர்முக்கான பிசிக்ஸ் இருக்கிறதால நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு 2 டைம் கிளாஸஸ் நடக்கும். ஒன்று 3 hours கிளாஸ், அதே போல 2 hours கிளாஸ், மொத்தமாக 5 hours நடக்கும். அந்த 5 hours முழுமையாக எங்களோட செகண்ட் டேர்மை டார்கெட் பண்ணி ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் எஸ்ஸே நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? நான் சொல்ற தலைப்பின் ஊடாக நீங்க அந்த விஷயங்களை பார்த்துட்டு போங்க. உங்களோட எக்ஸாமுக்கு அது 100% ஹெல்ப் பண்ணும்.
ஸ்ட்ரக்சரும் தான் இசையும் தான் சரி. சரியா? அழகா நல்ல மார்க்ஸுக்கு நீங்க செய்யலாம். எக்ஸாம் செய்யற மாதிரி இருக்கும். அது பேப்பர் கிளாஸ முடிச்சேன். நாளைக்கு நான் ப்ராக்டிக்கலுக்குரிய கதை தியரியை கதைச்சிட்டு அங்க இருக்கிற கேள்வி ஒரு கேள்வி நான் சுற்றி காட்டுறேன். அதையே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. மேலதிகமான விஷயம் நீங்க படிக்கிற மாதிரி படிச்சுட்டு உங்களோட எக்ஸாமுக்கு நீங்க போகலாம். சரியா? ரைட், ஓகே. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்க பேப்பர் கிளாஸ்ல நான் சந்திக்க போறோம். அதுக்கான பேப்பர்ஸ் உங்களோட காலையில ஏர்லி மார்னிங் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. அதுக்கான கிளாஸ் நாளைக்கு பகலைக்கு நைட்டுக்கு நடக்கும். அப்ப அந்த 2 கிளாஸையும் முடிச்சுட்டு போய் உங்களோட எக்ஸாம் செகண்ட் டைம் எக்ஸாம் இருக்கு. பெருசா அலடிக்க தேவையில்லை. சரியா? நல்ல மார்க்ஸையும் செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். இந்த விஷயத்த நல்லா நோட் பண்ணிடுங்க. திரும்ப ஒரு தடவை நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க.